உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்ப ராசி நேயர்களுக்கு. கும்ப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? குதூகலமா இருக்க போகுது. குதூகலமா இது வரைக்கும் பட்ட அடி பத்தாது, இதுல குதூகலம் வேற சொல்றீங்க. சூப்பரா இருக்க போது. 5ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு பார்வையை கொடுத்து கொண்டிருந்த குரு வக்ரமா இருந்தாரு, இப்ப வக்ர நிவர்த்தி அடைய போறார் இந்த மாதம். எப்போ? இந்த மாதமே மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் தமிழ் மாதம். இந்த பங்குனி மாதத்துல கரெக்டா இந்த நேரத்துல குரு என்ன பண்றாரு? வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் என்ன? தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களைத்தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை, எல்லாம் கோடியா வரப்போகுது. இது வரைக்கும் இருந்த ஒரு 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 மாதிரி அடக்கி வச்சிருந்தாங்கல்ல, அப்படியே திறந்து விட்டா மட திறந்து வெள்ளம் எப்படி ஓடுமோ தண்ணி, அந்த மாதிரி இந்த தடவை கும்பராசிக்காரங்க பீறு கொண்டு எழப்போறீங்க. அப்படியே வேற லெவல்ல இயங்க போறீங்க. போதுண்டா சாமின்ற அளவுக்கு நிறைய நல்லவை வரப்போகுது. சம்டைம்ஸ் சில பேருக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாட்டி அந்த இடத்துல ராகு வேற உட்காந்துருக்கான், புதனுடைய வக்ரத்தன்மை கொஞ்சம் வேலையில பிரச்சனை வந்தே தீரும். இது ஏன் தப்பு இல்லை, புதனோட தப்பு, ராகுவோட தப்பு. வேலையில நிதானமா இருக்கணும். ஆனா படம் தான் காட்டு, வேலையை விட்டெல்லாம் போக மாட்டாங்க. அவசரப்பட்டுறாதீங்க. இந்த தடவை நீங்க அவசரப்படவே வேணான்னு சொல்றது தான் என்னுடைய ஒரே வேலை. அவசரப்படாம நிதானமா இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் லைட்டா எட்டி பார்க்கும். ஏன்னா எப்பா உனக்கு 7.5 சனி நடக்குதுப்பா, தெரியுதா இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி தான் கிரகம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் 7.5 சனியில பாத சனியில கொஞ்சம் பக்குவத்தை கொடுப்பாரு சனி. இந்த 5 வருஷமா செஞ்சது பத்தாதுன்னு இந்த தடவை தான் போய் உட்காந்துட்டு, அதுவும் ஒரு விஷயம் என்னன்னா, கும்பத்தை விட்டு போகும்போது கொடுத்து விட்டு போவார். அதனால கும்பராசிக்காரர்கள் நெகட்டிவா இன்னும் வர போறது இல்லை. பட் கொஞ்சம் பக்குவப்படுத்துவார். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ன்ற பொறுமையை சொல்லி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டுறாதீங்க. இந்த ஒரு மாதம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னன்னா, ஹரிய வேணாம். அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்க. எங்கேயும் ஓடி போகாது. எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்க போது, உங்ககிட்ட தான் கிடைக்க போகுது. ஸோ கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாமல் கொஞ்சம் அவசரத்தை காட்ட வேண்டாம். முதல் விஷயம். 2வது, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த அந்த பண கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 9ஆம் பார்வை உங்களை பார்க்குறாரு. பாக்கியப்பான பார்வை அது. அப்போ நிறைய பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரி. ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல அமர்றதுலேயே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான். 10க்கு 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட்டு வந்து உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காரு. 7ஆம் வீட்டு அதிபதியும் அங்கதான் இருப்பேன்றாரு. ஏன்னா இந்த அப்படியே சந்திரன் சூரியன் எல்லாம் டிரான்ஸ்ட் ஆகக்கூடிய மாசம் எல்லாம் இருக்கும்போது நிறைய பணம் வரும். அங்கிருந்து உட்காந்து சூரியனுடைய பார்க்கக்கூடிய பார்வையுமே ஒரு அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் நல்ல மருத்துவம் கிடைக்குங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உடம்பு ரீதியாக கஷ்டப்பட்டீங்களோ அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அட என்ன மேடம் நானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசலான்னு பார்த்தா நீங்கள் கும்பராசிக்காரங்க குதூகலமாக இருக்கும்லாம் நிஜமா நல்லா இருக்கும். ஒரு 10 நாள் நான் சொன்னேன், அவசரப்படாதீங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்ற விஷயம் அதுதான். போகும்போது சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் போவார். ஒரு 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க காட்டுல மழை, அடமழை தான். அதனால கும்பராசிக்காரங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியா நம்மளும் இருந்துட போறோம். நம்மளே ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி இருக்க போறது இல்லை. பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா சாமி, நல்லா தான் இருக்க போகுது. கொஞ்சம் உங்களை போட்டு குழப்பம். இப்படிலாம் பண்ணா இவன் தாங்குறானா, ஏன்னா எவ்வளோ அடிச்சா தாங்குவான்னு பார்க்கறதான வாழ்க்கை. அதனால கும்பராசிக்காரங்களை கொஞ்சம் அடிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பெருசாலாம் ஒன்றும் அடி உள்ளாது. இந்த தடவை பிள்ளைகள் குறித்த கவலையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. பிள்ளைகள் குறித்த வருத்தத்திலேருந்து வெளில வருவீங்க. உடல் ரீதியாக இருந்த விஷயத்துலேருந்து ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் கிடக்கும். ஏன்னா தலைக்கு மேலே ராகு உட்காந்து நிறைய ஸ்கேமிங்குள்ளே மாட்டி விட்டுருப்பார். மாட்டலையா? இனிமே தான் கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் நடக்கும், கும்பராசிக்காரர்களுக்குனே நடக்கும். மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கடவுளருள் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். காசு வரும். குரு பார்த்து காசை வர வைப்பார். 2ஆம் இடத்துல அப்படியே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டிரான்சிட் ஆகிட்டு மேல தான் ஜூனில் தான் அதெல்லாம் இல்லைங்க. நான் எப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு கிரகம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆளுமையை செலுத்த ஆரம்பித்துன்ற அடிப்படையில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு தன்னுடைய பயணத்தை கடக வீட்டை நோக்கும்போது உங்களுடைய டைரக்டாக உங்களுடைய 2ஆம் இடத்தை தான் பார்ப்பார். இப்போது குரு அப்படியே உங்களை பார்க்கறதே ராகு அப்படியே சுபத்துவப்படுத்திட்டு இருக்காரு. அதனால நல்லவே எல்லாம் தேடி வரும். வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இங்கே வரதுக்கான வாய்ப்பு, இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். வேலையில் மட்டும் அமைதியாக இருக்கணும். பிரச்சனை வரத்தான் செய்யும். வேலையில் கவனமாக இருக்கணும். தொழிலில் விட்டு அனுப்புறதுக்கான டைம்லாம் இருக்கும். பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. ஆனால் மொத்தமாக போயிடுமானா அது ஒரு டெம்பரவரி தான். அதனால் அதை போட்டு கவலைப்பட்டுக்கணும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தெரியும். கும்ப ராசியில் இருக்கும், இல்லை கும்பத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தால் இந்த தடவை இதுதான் நடக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருப்பங்கள் நிறையாக வரக்கூடிய, திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்க. ஒருங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்பில்
பிளான்ட்ரி பொசிஷனை பொறுத்து அது நல்லவியா வருதா இல்லை உங்க கர்மாப்படி நடக்க போதான்றதை தீர்மானம் செய்ய போறாரு மிஸ்டர் ராகு. ஆனா எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அருளால் நல்லவை மட்டுமே நடக்கட்டும். படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்துல ராசனன் அமர்ந்திருக்கும் போது வேற என்ன சூப்பரா படிப்பீங்க. 10க்கு சூரியனுடைய செவ்வாயுடைய ஆளுமை இருக்கும்போது ரொம்ப போட்டி போட்டு படிப்பீங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இந்த தடவை கொஞ்சம் விளையாட்டாவே பிள்ளைங்க படிக்கும். நிறைய பேர் ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றது, செவ்வாய் கொஞ்சம் ஆளுமையை கட்டுவர். ஸோ நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க இதை பத்தியும் கவலைப்படணும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் மூலமாக பேர பிள்ளைங்க மூலமா பட்ட கஷ்டத்துல இருந்தெல்லாம் வெளில வருவீங்க. நீங்க ஒரு பேரனா இருக்கீங்கன்னா உங்க பாட்டி மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். என்ன மேடம் பாட்டியெல்லாம் இழுக்கிறீங்க? கேதுவெல்லாம் பாட்டி தான். நீங்க ரொம்ப சூட்சமா எடுத்தீங்கன்னா இந்த தடவை ஒன்றும் நெகட்டிவா இல்லை, நிறைய நல்லது நடக்க போகுது. குருவோட பார்வையில இருக்கு. ராகு அப்படியே சுபத்துவப்படுத்துவார். அப்ப இங்க இருக்க கேது தான் அப்படியே இம்பாக்ட் பண்ணுவார். நிறைய ஞானம், கோவிலுக்கு போறது, நிறைய ஆன்மீகம். 20 வயசு பிள்ளையான்ற மாதிரி பக்தி பலமா தெரியுது. இதெல்லாம் இந்த தடவை ஏன்னா கஷ்டம் வரும்போது தானே சாமியை தேடுவோம். அப்போ கஷ்டம் வரும்ன்றீங்களா அப்படின்னா நான் இன்டெரக்டாக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. வேலையில் மட்டும் கவனம். மற்ற எல்லாத்துலையும் ஈஸியாக இருக்கும் போது வேலை கவனம் கவனம் கவனம். அவசரப்பட்டு பேப்பர் போடுறது இல்லை பேப்பரை போட்டுட்டாங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுல பேப்பர் போட்டாலும் திரும்ப நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போயிடுவாங்க. அதனால் கவலைலாம் படாதீங்க. கொஞ்சம் 1 மாதம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகள் வந்து எட்டி பார்த்துட்டு என்னதான் ராசிநாதன் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய நிகழ்வுன்றது குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சலசலப்பு. குடும்பத்துல எல்லாம் சரி பண்ண முடியுது மேடம். இந்த குடும்பத்தை மட்டும் இந்த குடும்ப தலைவனை மட்டும் சரி விடுங்க. கும்பராசிக்கார பெண்கள் பாவம். நான் அப்புறமா தனியா என் ஓட்ட கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கணவனுடைய உடல்நிலை, கணவனுடைய பொருளாதாரத்தை குறித்து கவலைகள் எழும். யாருக்கு? கும்பராசிக்கார பெண்களுக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். 40 வயதை தாண்டி கும்பராசிக்கார பெண்கள். கும்பராசிக்கார ஆண்களாக இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் உங்களுடைய பிள்ளைகள் குறித்த கவலைகள் மேலும். இது 2ம் தான் இந்த பெருசா ஒன்றும் இல்லை. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஹெல்த் வைஸ் என்ன அப்படின்னா த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை, ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கிறது, கொஞ்சம் கேது இல்லாமல் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸோ கொண்டாட்டம் வரப்போது தான். அதே சமயம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாகும் இந்த மாதம். இனிதே மலர காத்திருக்கிறது யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்வீர்கள்? கோமதி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த தடவை கோமதி அம்மன் வழிபாடு, சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் வழிபாடு, சங்கர லிங்கத்தை பார்க்கறது, அதே மாதிரி தலையில் பாம்போடு இருக்கக்கூடிய நாகாபரணம் சூடிய சிவனை வழிபாடு செய்தெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடியும்னா பிரதோஷ அன்னைக்கு தேன் கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி பாருங்க. அதுவே ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கும்பராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்க இந்த தடவை ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய பேராஷூட் பார்ப்பீங்க, பலூன் பார்ப்பீங்க. பலூனா? எஸ், நிறைய பலூன் பார்ப்பீங்க, பேராஷூட் பார்ப்பீங்க. திடீர்னு பேராஷூட்ல மேலே போகிற மாதிரி யாராவது போகிறத பார்ப்பீங்க. நீங்களே அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடனே கீழே வந்து பேராஷூட் என்ன தான் பார்த்தேன்னு கமெண்ட் பண்ணக்கூடாது, சரியா? நீங்கள் பண்ணுவீங்க. அது எப்படி வித்யாவை நான் பலன் சொல்ல வச்சிடலான்னு. நிஜமாவே பேராஷூட் பார்ப்பீங்க, கலர் கலரில் லைட் பார்ப்பீங்க, பலூன் பார்ப்பீங்க. அதுவும் இந்த நம்ம ஊரில் அந்த கிளி பலூன், ஆப்பிள் பலூன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பலூன்லாம் இந்த உங்கள் வீட்டில் கொண்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை வண்ணமயமாக போது, ஆனால் உள்ள இருக்கிறது வெறும் காத்து தான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த அமைப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கு. ரொம்ப அவசரப்பட வேணாம், நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த பங்குனி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த என்ன நம்பரை பார்ப்பீங்க? 99999 நம்பர் கும்பராசிக்காரங்க இந்த தடவை பார்ப்பீங்க. நிறைய 9ஓட கனெக்ட் ஆகுது. இந்த 9 நம்பர் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு நான் சொன்னேன்றதை அடுத்த மாசம் சொல்றேன். ஓகே, பொறுமை காக்க வேண்டிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.